வணக்கம் கைஸ், இன்றைக்கி வந்து வீடியோ டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ளைட் வந்து சென்னை டு ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாத்தில் தான் ஒர்க் இருக்குது, சென்னையில் தான் வீடு இருக்குது. ஸோ சென்னையில் தான் ஹைதராபாத் போகிறேன். அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஏர்போர்ட்டில் எனக்கு சில விஷயங்கள்லாம் பயமாக இருக்கும். அதை வந்து இந்த வீடியோவில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு எடுக்க முடியும்னு தெரில. ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட லான்ச் ஆக்சஸ் இருக்குது. ஹைதராபாத் போகிறோம். அங்கேருந்து பஸ்ஸு, அங்கே வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் உண்டு ஹைதராபாத்தில். ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அது வந்து கச்சிபோலிங்கிற இடம் கிட்டே இருக்குது, கொண்டாப்பூருங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் லான்ச்சில். ஸோ கிளம்பலாம். அலையன்ஸ் ஏரில் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட். இந்த டேக்கு 2150 சம்திங் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் த ப்ரைஸ். ஏன்னா ட்ரெயினில் வந்து 3rd AC போட்டோன்னா 1300 1400. இதை கம்பேர் பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்டு வரப்போம் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக. ஏர்போர்ட் வந்தாச்சு கைஸ். வாங்க, இதுதான் நம்ம டிரைவர். பர்சனல் டிரைவர் வச்சுட்டு வந்திருக்கேன். ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஒரு இது விட கேஸ் போட போகிறோம். ஏன்னா 2 வீலர்லாம் வந்து எங்கேயோ தள்ளி நிப்பாட்டி நாங்கள் போகணுமா. பைக்கெலாம் வந்து அலௌட் இல்லையா உள்ள டிபார்ச்சர் ஏரியாவில். யூஸ்வலாக அங்கே தான் விடுவோம். என்னன்னு தெரில இந்த புது சட்டம். வரும்போது 2 வீலர்ஸ் பார்த்து வாங்க. கிரண் என்ன அழுது அப்போ வரேன்ல, அப்பப்போ ட்ராப் பண்ணுறதுக்கு வருவாங்க. 100 கொடு. வீடியோவில் பதிவு பண்ண 100 கொடு. சரி கிளம்பு. பார்த்துப்போம். சரி. அங்கங்கே குழப்பி எப்படியோ வந்து சேர்ந்துருக்கோம். எப்படியோ வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ 2 ஸ்டெப்ஸ் சுற்றி எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பைக்கு கேட்டோம், நம்மகிட்ட மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே சுற்றி வந்திருக்கோம். ஆனால் போர்டு எதுவுமே இல்லை. ஸோ தூரமாக என்னை விட்டுட்டு நான் பாட்டு நடந்துக்கு வந்தேன். ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. T4 டெர்மினலில் நமக்கு ஃப்ளைட்டு. அது கொஞ்சம் திருத்திக்கலாம். ஒரு ஏர்போர்ட்டுங்கிற இடத்துல வந்து ஒரு போர்ட்ஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் உண்டு ஏர்போர்ட்டில். ஆக்சுவலி ஒன்று வந்து பேக்கேஜ் வந்து செக்இன் பண்ணி நம்ம போர்டிங் பாஸை காமிச்சு அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம செக்யூரிட்டி செக்இன். எனக்கு ரெண்டுமே வந்து பயமாக இருக்கும். ஏன்னா பேக்கேஜ் செக்இன் பண்ணும்போது எதனா வந்து தப்பான கூட்ஸ் வச்சுருந்தோம்னா அது வந்து நம்ம எங்கேருந்து வந்து நம்ம டிபார்ச்சர் பண்ணுறோமோ அங்கேயே வந்து ரிட்டர்ன் போயிடும். அது ஒரு மோசமான விஷயம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஊர்லேருந்து போகிறோன்னா கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் ட்ரிப் எங்கன்னா போயிட்டு அங்கே ரிட்டர்ன் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை. அது வந்து எப்போவுமே எனக்கு வந்து இதுவாக இருக்கும். அவங்க கேட்பாங்க, நீங்கள் எதனா வச்சுருக்கீங்களா, பவர் பேங்க்லாம் வச்சுருக்கக்கூடாது ஆக்சுவலி செக்இன் பண்ணும்போது. ஸோ கேட்கும்போது நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கேன் எப்போ செக்இன் பண்ணும்போதும் லக்கேஜை. ஸோ ஒரு நர்வஸாக இருக்கும் எனக்கு. ஏர்போர்ட்டே ஒரு நர்வஸான ஒரு இடங்க. வார்த்தைகள் பார்த்து பேசணும், செய்கிற செயல்கள் பார்த்து செய்யணும். கன்ஸ் வச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. பிரச்சனை இந்த வாரம் இதை சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. கைஸ் எங்கேயோ கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க கைஸ். யூஸ்வலி நான் வந்து என்ட்ரு ஆனோடனே அந்த செக்இன்லாம் இருக்கும். இது வித்தியாசமான ஒரு இடத்துல என்ட்ரி ஆகி இப்போ நான் எங்கேயும் தேடி போகணும் போல். யூஸ்வலி நம்ம ஐடி ப்ரூஃபும் நம்மளோட போர்டிங் பாஸில் டிக்கெட்ஸ் பார்ப்பாங்க. நேம்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம தானா அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்பாங்க. அது ஒரு செக்யூரிட்டி செக்இன். இப்போ வந்து நம்ம 2nd ஃப்ளோர் போகிறோம் ஏர்போர்ட்டில். எங்கேயோ ஒரு இடத்துல இது வரைக்கும் நான் இந்த மாதிரி என்ட்ரி ஆன அந்த ஏர்போர்ட்டில் பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் செக்இன் பண்ணுறோம். இது பேக்கேஜ் செக்இன் பண்ணுவோம். இது ஒன்றும் அவ்வளோ ஹெவி கிடையாது இந்த பேக்கேஜ். ஆக்சுவலி 12 kgs நம்ம செக்இன் உண்டு. இது வந்து கம்மியாக தான் இருக்கும், 7-8 kgs. இப்போ பின்னாடி வச்சுருக்கிற லேப்டாப் பேக்கு நம்ம கொண்டு போகலாம். யூஸ்வலி இந்த பிரச்சனை வந்து செக்இன் பண்ணிடலாம். பார்ப்போம். இப்போ லான்ச்சில் சாப்பிட்டோம். அங்கே வந்து நல்ல சிக்கனும் பன்னீரும் கிடைக்கும். இதை வந்து ஆக்சுவலி என்னோடய HDFC கிரெடிட் கார்டுக்கு லாஸ்ட் 3 months வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெண்டிங் பண்ணியிருந்தால் இந்த கூப்பன் கொடுப்பாங்க. அங்கங்கே விட்டு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஷையாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி சொன்ன மாதிரி லான்ச்சில் வந்து இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு டெசர்ட்ஸாக உண்டு. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி கார்டு இல்லாமல் இந்த இது இல்லாமலாம் போனீங்கன்னா 2000 rupees நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து கேட் நம்பர் 20 இருக்குது போர்டிங் பாஸ் வந்து. கிளம்ப போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு தி ஃப்ளைட். நீங்கள் அந்த லான்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2100க்கு ஃபுட் ப்ளஸ் ஃப்ளைட் கிடச்சதுன்னா ஆக்சுவலி அது ஐ திங்க் இட்ஸ் அக்செப்டபுள்.
பார்ப்போம். ஃப்ளைட் போகும் கிரேட் நம்பர் 20 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, போய் பார்ப்போம். குட்டி ஃப்ளைட்டுங்க, அந்த ஃபேனை பார்த்தாலே வந்து பயமாக இருந்துச்சு. வெளியே ஓட்டமாக இருக்கிற ஃபேனு, அந்த குட்டி ஃப்ளைட்டில் வந்து அந்த ஃபேனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அந்த பெரிய ஃப்ளைட்னால் கவர்டாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று சேஃபாக வந்துச்சு. கட் பண்ணுற காஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அந்த செக்யூரிட்டியும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் டர்புலன்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, எப்படியோ பொழைச்சி வந்தாச்சு. இப்போ அடுத்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா, நம்ம பேக் நம்மக்கிட்ட ஒழுங்காக வந்து சேர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் கூட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து முன்னாடியே சொன்னிங்கன்னா ஃப்ராஜைல்னு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுவாங்க. இல்லைன்னா அவங்க இதெல்லாம் உடஞ்சி தான் வரும்.